ஓகே. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில உனக்கு என்ன ஐடியா இருக்கு ஃபர்ஸ்ட்? ஆ, சூப்பர். ம். ஓகே. வேற கிராஃப் ஷீட் இருக்காப்பா உங்ககிட்ட? சரி, பரவாயில்ல. கிராஃப் பிளாட்டிங்லாம் வந்து உனக்கு ஓகேவா? ஐடியா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே பிளாட் பண்றதுல? ஓகே. கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஆக்சுவலா நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ஃபுல் புக் இருந்துச்சுல்ல, டெலிட்டட் போர்ஷன்ல எக்கச்சக்கமா ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரிவைஸ் சிலபஸ் அப்படின்ற பேர்ல. ஆனா அந்த டெலிட்டட் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபியூச்சர் ஓரியன்டா பார்த்தோம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா ரைட்? அப்போ ஒரு சில ரிவிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு, அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு, செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் மட்டும் தான். ஆக்சுவலா இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் மிட் பாயிண்ட் சென்ட்ராய்டுன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல், இவ்வளவு ஐட்டம் இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கிராஃப் வந்து கவனிச்சோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான். எக்ஸ் ஆக்சிஸ் பேர் வந்து அப்சிசா. ஒய் ஆக்சிஸ் பேர் வந்து ஆர்டினேட். ஓகேவா? ஒய் ஆக்சிஸோட நேம் வந்து ஆர்டினேட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு வந்து சொல்றோம்னு வச்சுக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்றோம்னா நம்ம லைன் எப்படி இருக்கும்? 1ல வந்து பாஸ் ஆகும். கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -7 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -7 வந்து -7ல பாஸ் ஆகும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எங்க பாஸ் ஆகும்? ஒய் ஆக்சிஸ்ல பாஸ் ஆகும். கரெக்டா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 0, சாரி, எக்ஸ் ஈக்குவல் டு -7. அப்போ ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதான் ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன். அப்ப எனி லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு கேக்குறாங்கன்னா, எனி லைன் parallel டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தட் எக்ஸ் ஈக்குவல் டு கே, எனி வேல்யூ இருக்கலாம். parallel டு ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே, அண்ட் ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இதே மாதிரி எனி லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இப்போ y equal to 4, y equal to -2. ஓகேவா? ரைட்? அப்போ y equal to 4, y equal to -2 அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா y equal to 4, y equal to -2 அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, x ஆக்ஸோட ஈக்குவேஷன் என்னது? y equal to 0. அப்ப எனி லைன் parallel to x axis அப்படின்னு கேக்குறாங்கன்னா y equal to k, எனி கான்ஸ்டன்ட். ஓகேவா? ரைட்? அப்ப இந்த x equal to 4ம் x equal to 1ம் y equal to 4ம் ஜாயின் பண்ற இடம் தான் நம்மளோட ஈக்குவேஷன் 1,4. அது மாதிரி நம்ம பாயிண்ட் வந்து சொல்றோம். ஓகேவா? அப்படிதான் நம்ம வந்து பாயிண்டிங் வந்து பிளாட் பண்றோம். ரெண்டாவது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கிராஃப்ல எப்படி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுனாலே நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரிய சூப்பர்வா வந்து போட்டுருவோம். ஓகேவா? கிராஃப்ல எப்படி இது வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இனிஷியலா நம்ம அந்த டேபிள்ல அந்த குவாட்ரண்ட்ல எப்படி எல்லாம் இந்த பாயிண்ட வந்து நான் பிளாட் பண்றேன் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் பெர்ஃபெக்ட்டா வந்து வரும்.
அப்போ குவாட்ரன்ஸ் பாயிண்ட்ஸ் எங்கெங்க வருது, ரெண்டுமே பாசிட்டிவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க வரும் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா 5,0, 0,5, -5,0, 0,-5 இந்த மாதிரி 0,5 இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ரைட்? பிளாட் பண்றப்போ x 0 y 5, x 0 y 5. அப்ப இந்த பாயிண்ட் 0,5, x 5 y 0. அப்போ x வந்து 5, y ஓட வேல்யூ 0. அப்ப இந்த பாயிண்ட் ஓகேவா, 5,0, -5,0, x -5 y 0, -5,0, 0,-5, 0,-5 இந்த பாயிண்ட் 0,-5. அப்போ ரைட்டா நம்ம பிளாட் பண்றதை வச்சுதான் நம்மளால வந்து பெர்ஃபெக்டா ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால வந்து பெர்ஃபெக்டா ஆன்சர்ஸ் வந்து பண்ணவே முடியாது. ரைட்? அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான வந்து ஒரு டார்கெட். சரியா? ரைட், ஆல் ரைட். அப்ப அந்த பேரலல் இதெல்லாம் வந்து ஓகேவாயிடுச்சா? நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் பிளேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருக்கிற இது இருக்குல்ல, அப்ப இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கா? பிளேன் அப்படின்றது ஒரு ஷீட் மாதிரி. ஓகேவா, 2 டைமென்ஷனல் பிளேன் அப்படின்றது 2 டைமென்ஷனல் கார்ட்டீசியன் பிளேன். அப்ப எனி பாயிண்ட் வந்து இந்த ரெண்டுக்குள்ளதான் நம்ம வந்து பிளாட் பண்றோம். எல்லாமே இதுக்குள்ளதான் வந்து பிளாட் பண்றோம். வாட் எவர் இட் இஸ், ஒரு ஏரியாவோ ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ ட்ரையாங்கிளோ எல்லாமே இந்த ஐட்டத்துக்குள்ளதான் நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து பிளாட்டிங்க வந்து பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், x coordinate of a point is its perpendicular distance from y axis. The y coordinate of the point is the perpendicular distance from x axis. Coordinate அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் வந்து y axis இங்க மீட் பண்ணுது, x axis மீட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல a, இந்த பாயிண்ட் b அப்படின்னா இது என்ன, a,0ன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் இது 0,b அப்படின்னு பாயிண்ட். ஓகேவா, ரைட்? அப்போ x கோஆர்டினேட் அப்படின்றது என்ன, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y axis. ஓகேவா, பாயிண்ட் ஆன் x axis பெர்பெண்டிகுலர் டு y axis. அப்போ a தான் x கோஆர்டினேட். இதே லைன் வந்து இதே லைன் வந்து y axis எங்க மீட் பண்ணுது, b ல மீட் பண்ணுது. அப்ப b தான் y கோஆர்டினேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். x கோஆர்டினேட் அண்ட் y கோஆர்டினேட். இப்போ x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ரெண்டுமே மீட் பண்ற இடம் நம்ம வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்றோமா, 0,0. அப்புறம் abscissa of the point is the x coordinate of the point. abscissa அப்படின்றது என்ன சொன்னோம், x axis ஓட பேரு abscissa சொன்னோம், y axis ஓட பேரு ஆர்டினேட்னு சொன்னோம். abscissa ஆர்டினேட். ஓகேவா, the abscissa of the point x and the ordinate of the point y, then x comma y is called coordinates of the point. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஜாயின் ஆகிற இடம் தான் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, கோஆர்டினேட்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றோம், கோஆர்டினேட்ஸ். சரி, எக்ஸ் கமா ஒய். The axis divides the Cartesian plane into 4 parts. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1, 2, 3, 4 4 பார்ட்ஸா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஆல்ரைட், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். 1, 2, 3, 4. ஏன் அப்படின்னா ஆங்கிள் இருக்குல்ல, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் ஆங்கிள், அது கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் ஆங்கிள். The coordinates of the point on x-axis are of the form x, 0 and y 0, y. நம்ம சொன்னோம்ல 5, 0
அப்புறம் 0,5 இங்க -5,0 இங்க 0,-5. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க வருது எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்கா தெரியும். நெக்ஸ்ட் சைன் ஆஃப் தி கோஆர்டினேட் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3 points A, B and C are collinear if the distance AB, BC and CA are such that two distance is equal to the third. Collinearனா மீனிங் என்னப்பா? collinearனா மீனிங் என்னப்பா? ஆப்போசிட் இல்ல. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनல வந்து கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ ABC collinearனா என்ன மீனிங்னா all the 3 points are in the same line ன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். ABC are collinear அப்படின்னா if 3 or more points are in the same line, ஒரே லைன்ல 3 or more points இருக்குன்னா அது collinear தான். இப்ப பாருங்க, what we know இதோட distance AB யா, இதோட distance BC. AB plus BC போட்டா நம்மளுக்கு என்ன வரும்? AC வரும். புரியலையா? ஓகேவா? இப்போ AB BC ரெண்டையும் ஆட் பண்ணா AC வரும். அப்போ 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இருக்கு அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? சம் ஆஃப் 2 ஈக்குவல் டு தேர்ட், எனி தேர்ட். இப்ப ஏபிசி வந்து இப்படிதான் இருக்கணும்னு இல்ல. ஏ பிக்கு பதில் இங்க சி இருக்கலாம், இங்க பி இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? ஏசி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபி. அப்ப எனி டூ ஆட் பண்ணோம்னா தேர்ட் வருதுன்னா அது கொலினியர் அப்படின்ட்டு வந்து மீனிங். எனி டூ ஆட் பண்றோம், தேர்ட் வருது, அதுக்கு மீனிங் கொலினியர். ஓகேவா? ரைட். இப்ப இதுவே ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்குன்னா, ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து 60 டிகிரின்னு மீனிங். ஆங்கிள்ஸும் எல்லாமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன ஆகும்? ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்னா இதுவும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா என்னன்னா when ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு, தேர்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இதுக்கு பேரு ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ பி சி இருக்குன்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி இல்லைன்னா ஏபி ஈக்குவல் டு பிசி, எனி டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா தட் இஸ் ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஓகேவா ஆயிடுச்சா? இப்போ எனி டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசாஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஓகே. இப்போ அதுவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குன்னா நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் வந்து நேத்து கூட பார்த்தோம்ல. பித்தாகரஸ் தியரம் படி ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டென்யூஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். ஓகேவா? ரைட். எனி டைரக்ஷன். ஹைபோட்டென்யூஸோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அப்போ இது எந்த ஆர்டர்ல வேணா இருக்கலாம். அப்போ ஸ்கொயர் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தேர்ட் சைட் அப்படின்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லிடும். ஸ்கொயர் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி தேர்ட் சைட். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி தேர்ட் சைட் அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடும். இப்ப இதுலயே வந்து இந்த ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் ஜாயின் பண்ணலாம். அதாவது டூ சைட்ஸ் ஈக்குவலா இருந்து இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஐசோஸ்லெஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் 1 1 இது √2 வரும். ஓகேவா? ரைட். √2 வரும். இப்போ 1 ஸ்கொயர் 1
plus 1 square 1 equal to root 2 square 2. அப்போ இது ரெண்டும் வந்து அந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட ரூலையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, பித்தாகரஸ் தியரம் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. given 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெயின் சம்ஸ். ஓகேவா? இப்போ AB equal to BC equal to CD equal to AD எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அண்ட் டயகனல்ஸ் வந்து நாட் ஈக்குவல். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் போடுறோம். இதுல A B C D இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ AB equal to BC equal to CD equal to AD. அப்ப நாலுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, அண்ட் diagonals are not equal. diagonals வந்து AC equal to BD தனியா இருக்குன்னா அது வந்து ஸ்கொயரா இருக்கு. அப்போ AB யோட டிஸ்டன்ஸ், BC யோட டிஸ்டன்ஸ், CD யோட டிஸ்டன்ஸ், AD யோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் AC யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், BD யோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கு அண்ட் டயகனல்ஸ் தனியா ஸ்பெசிபிக்கா ஈக்குவலா இருக்கு. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் டயகனல் ஸ்பெசிபிக்கா ஈக்குவலா இருக்கு. அப்ப இட் இஸ் அ ஸ்கொயர். ஓகேவா? ரைட், ஸ்கொயரா இருக்கு. இப்ப அதுவே டயகனல்ஸ் நாட் ஈக்குவலா இருக்கு, then it will be a rhombus. ரோம்பஸ்னா என்ன? ரோம்பஸ்ன்றது 1 4 sides are equal ஆனா diagonals not equal. But they are perpendicular இருக்கும், not equal. சரியா? ரைட். ஆல் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா then it is a rhombus. diagonals not equal, rhombus. இப்போ அதுவே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. AB equal to CD, BC equal to AD and diagonal AC equal to BD. அப்போ opposite sides are equal and diagonals are also equal. அப்போ it will be a rectangle. Okay, it will be a rectangle. Opposite sides are equal and diagonal equal. Suppose opposite side மட்டும் equal ஆனா diagonals not equal இருக்குன்னா then it is a parallelogram. ஓகேவா? then it is a parallelogram. அப்போ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, diagonals of the square, rhombus, rectangle and parallelogram always bisect each other. ஸ்கொயரா இருக்கட்டும், ரோம்பஸா இருக்கட்டும், ரெக்டாங்கிளா இருக்கட்டும், பேரலோகிராமா இருக்கட்டும், அது எல்லாமே மிட் பாயிண்ட்ல இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனும் எக்ஸாக்டா ஹாஃப்ல வந்து கட் ஆகும். ரைட். அப்ப இதெல்லாம் தான் கான்செப்ட். diagonals of rhombus and square bisect each other right angle. ரோம்பஸும் ஸ்கொயரும் மட்டும் வந்து எக்ஸாக்டா ரைட் ஆங்கிள், எக்ஸாக்டா 90 டிகிரிலையும் கட் ஆகும். அப்போ இது மாதிரி நம்ம வந்து கான்செப்டா சொல்லிட்டோம், அது மைண்ட்ல வந்து கரெக்டா வந்து வச்சுக்கணும்னா கான்செப்ட் மட்டும் பத்தாது இல்ல, டயக்ராமேட்டிக்காவும் நம்ம டிராஃப்ட் ஷீட்ஸ்ல போட்டு பார்க்கணும். டயக்ராமேட்டிக்காவும் இது வந்து ரைட்டா இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர், ஓகேவா? ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரோட டயகனல் பார்த்தோம்னா
எக்ஸாக்டா 90 டிகிரில கட் ஆகும். ஸ்கொயரோட டயகனல் 90 டிகிரில கட் ஆகும். அப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்புறம் ஏ பி சி டி. ஓகேவா? ரைட். இப்ப இதுவே நம்ம ஒரு ரோம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ரோம்பஸ் ரோம்பஸ்னா என்ன? சைட்ஸ்லாம் ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ ஒரு ரோம்பஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இதுல பார்த்தாலும் இதோட டயகனல் ரெண்டும் எக்ஸாக்டா 90 டிகிரில கட் ஆகும். ஓகேவா? ரைட். ஆனா டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கு. எக்ஸாக்டா 90 டிகிரில கட் ஆகும். ஓகேவா? ரைட். சரியா? இல்லைன்னா இன்னும் ரோம்பஸ்க்கு வந்து உனக்கு தெளிவா ஒரு ஐடியா வேணுமே. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10. 1 2 3 4 5 6 7 8. 3 4 5 6 7 8. இது வந்து 10 டிஸ்டன்ஸ் இருக்கு. இது வந்து 12 டிஸ்டன்ஸ் 16 டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நான் இங்கேருந்து நான் பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றேன். இதான் ரோம்பஸ். இப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலா இருக்கும். ஆனா டயகனல் பார்த்தோம்னா இது 16, இது 10. அப்போ எக்ஸாக்டா 8 8ல இது கட் பண்ணும். இது எக்ஸாக்டா 5 5ல கட் பண்ணும். 5 டிஸ்டன்ஸ் 5 டிஸ்டன்ஸ்ல கட் பண்ணும். அப்ப மிட் பாயிண்ட் பைசெக்ட் ஈச் அதர் அண்ட் 90 டிகிரில இருக்கும். ஸ்கொயரோ ரோம்பஸோ மட்டும் தான் இது மாதிரி 90 டிகிரில இருக்க முடியும். டயகனல்ஸ் மத்ததுல பைசெக்ட் ஈச் அதர் பண்ணும். ஆனா 90 டிகிரில இருக்காது. ரெக்டாங்கிள் 90 டிகிரில இருக்காது. ரைட். அப்போ கான்செப்ட் ஓகேவா? இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல அப்ளை பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இதை வந்து இவ்வளவு சீரியஸா வந்து சொல்றேன். இப்போ அதுவே ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா இப்போ ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா சேம் வியூ. ஓகேவா? சேம் வியூ. டயகனல்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும், பைசெக்ட் ஈச் அதர். ஆனா இதை பாரு 90 டிகிரில இல்லைல்ல. டெஃபினெட்லி 90 டிகிரில இல்லை. ஓகேவா? ரைட். அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு, பேரலா இருக்கு. அண்ட் டயகனல்ஸும் ஈக்குவலா இருக்கு. இந்த லென்த் ஆஃப் டயகனல் ஈக்குவல் டு இந்த லென்த் ஆஃப் டயகனல். அப்போ ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. இப்ப இதுவே நான் ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இப்போ பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இதுல வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு தெரியும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு தெரியும். ஆனா டயகனல் பார்த்தோம்னா லாங்கர் டயகனலா இருக்கா, இது ஷார்ட்டரா இருக்கா.
அப்ப diagonals are not equal. A, B, C, D. ABCD இது இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ல கொடுப்பாங்க, சைக்கிளிக்கா நம்ம எழுதணும் போடணும், அதை போட மாட்டாங்க நிறைய பேர். ABCD இப்படி போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். சைக்கிளிக்கா ஆர்டர்ல ABCD அந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். PQRSனா PQRS அப்படின்னு ஆர்டர்ல தான் இருக்கணும். PQRS அப்படின்னு தான் இருக்கணும். ஆல்ரைட். அப்போ டெஃபினெட்லி diagonals are not equal and diagonals are cutting each other. எக்ஸாக்டா ஈக்குவலா கட் பண்ணுது, half கட் பண்ணுது, bisect each other. ஓகேவா? ரைட். அப்ப இந்த கான்செப்ட்ஸ்லாம் தான் நம்ம தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் சொன்னோம்ல, ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அந்த ஸ்கொயரோட டயகனல் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஸ்கொயரை டயகனல்ல கட் பண்ணோம்னா அதுதான் ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். இதுவும் ஈக்குவலா இருக்கும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள் அப்படின்றதுனால அந்த பித்தாகரஸ் தியரமும் அப்ளை ஆச்சுன்னா நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் தியரமும் அப்ளை ஆகும். AB ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இது ரெண்டுமே அப்ளை ஆகும். ஓகேவா? ரைட். அதுதான் இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது, மிஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த பாயிண்ட் தான். இததான் வந்து நான் சொன்னேன், எப்படி எடுத்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஐடியா வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா இருக்குன்னா தென் XY நாட் ஈக்குவல் டு X, Y நாட் ஈக்குவல் டு Y, X. இப்போ 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1 unless it is same coordinate. 2, 2 இதை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் 2, 2 தான் வரும். ஓகேவா? இப்போ X ஈக்குவல் டு ஒய்யா இருக்குன்னா டெஃபினெட்லி X, Y ஈக்குவல் டு Y, X. X ஈக்குவல் டு ஒய்யா இருக்குன்னா டெஃபினெட்லி X, Y ஈக்குவல் டு Y, X. அதுவும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ரைட். டு பிளாட் த பாயிண்ட் 3, 4 in the Cartesian plane. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். டிஸ்டன்ஸ் X ஈக்குவல் டு 3 யூனிட், Y ஈக்குவல் டு 4 யூனிட். அப்ப 3, 4. இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணி நம்ம பழகணும். இப்போ இதுல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுப்பா. பாசிட்டிவ்ல வேற என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஏதாவது சொல்லு. 7க்குள்ள இருக்கணும். 5, 1. அப்புறம் 3, 4. 3, 4 ஆல்ரெடி இருக்கு. 4, 3 போடுவோமா? அப்போ X 4, Y 3. அப்போ இந்த பாயிண்ட் வருமா? 4, 3. 5, 1. X 5, Y 1. X நெகட்டிவ்ல Y பாசிட்டிவ்ல ரெண்டு வேல்யூ சொல்லுப்பா. -3, 6. அப்ப -3, 6. -3, 6. அப்புறம் இன்னொன்னு -4, 2. -4, 2. X நெகட்டிவ்ல கேட்டாங்க. ஓகேவா? -4, 2. ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிற மாதிரி. -2, -3. X வந்து -2, Y வந்து -3. -2, -3. இன்னொன்னு -4, -1. -4, -1. X பாசிட்டிவ், Y வந்து நெகட்டிவ்ல. X பாசிட்டிவ், Y நெகட்டிவ்ல. அதே மாதிரி 4, -3. 4, -3. 4, -3. இன்னொன்னு -6, 2. -6, 2னா இங்க வரும். -6, 2 இங்க. +6, -2 அப்படின்னா +6, -2 இங்க வரும். ஓகேவா? -6, 2 வந்து இங்க
-6, 2 வந்து இந்த குவாட்ரண்ட்ல வரும். இப்ப எந்தெந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்ட்டு தெரியணும். இப்போ இதுல 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வரும். ஓகே, 4 பாயிண்ட் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட் ஜாயின் பண்ணா குவாட்ரிலேட்டரல் வரும். ஓகேவா? 5 பாயிண்ட்னா பென்டகன் வரும். ஓகேவா? ரைட். இப்ப இந்த மாதிரி பிளாட் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா நம்பர்ஸ்ல எப்படி கடகடன்ட்டு பிளாட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். எக்கச்சக்க நம்பர்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு இன்னும் கான்பிடென்ட்டா ஆன்சர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். கீ ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு டெஃபினெட்லி இப்ப நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். ஒரு பாயிண்ட் x1, y1, ரெண்டாவது பாயிண்ட் x2, y2. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் ஏபி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுனாதான் அது மறக்கவே மறக்காது. இப்போ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு போட்டுமா, இதுல இருந்து கீழே டிராப் பண்ணட்டுமா, இதுல இருந்து கீழே டிராப் பண்றேன். அப்ப இது என்ன கிடைக்கும்? இப்போ நம்மளுக்கு அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் படி இந்த பாயிண்ட் வந்து y2, கரெக்டா? இந்த பாயிண்ட் வந்து y1, இந்த பாயிண்ட் x1, இந்த பாயிண்ட் x2, கரெக்டா? கோஆர்டினேட் சிஸ்டம் படி. அப்ப எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் x2ல இருந்து x1 நான் மைனஸ் பண்ணாதான் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதோட வேல்யூ என்ன? x2 மைனஸ் x1. ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது வேணும் எனக்கு. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் y2ல இருந்து இந்த y1 நான் சப்ராக்ட் பண்றேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? சேம் தானே? y2 மைனஸ் y1. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல. அப்ப பித்தாகரஸ் தியரம் படி என்ன? AC ஸ்கொயர், AC ஸ்கொயர் ஈக்குவல் டு இது சும்மா ABC வச்சுக்கலாமா? இது அப்ப AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். கரெக்டா? BC ஸ்கொயர். இப்போ AB வேணா என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டோம்னா எனக்கு AB கிடைக்கும். சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? இதோட வேல்யூ வந்து x2 மைனஸ் x1ல. அப்போ x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் AC ஸ்கொயர்னால இது வந்து y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா நம்மளுக்கு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்ப ஏபியோட டிஸ்டன்ஸ் இப்படிதான் கிடைக்குது. சரியா? ரைட். அப்போ அததான் இந்த இடத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலால இங்க யூனிட்ஸ் அப்படின்னு டெஃபினெட்லி எழுதணும். டிஸ்டன்ஸ் வந்து யூனிட். இப்ப மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர்னு இருக்கும்ல, எழுதணும். சப்போஸ் ஒரு பாயிண்ட் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு இது எக்ஸ் கமா ஒய்ப்பா, இந்த பாயிண்ட் 0, 0. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். அப்போ x மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் மட்டும் தானா, பிளஸ் y ஸ்கொயர். அப்போ ஒரு பாயிண்ட் ஆரிஜினா இருக்குன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டைரக்டா. இப்போ 3, 4 கொடுத்திருந்தாங்கல்ல, ஆரிஜின்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா
square root of 3 square 9 plus 4 square 16 square root of 25 5 units. ஓகேவா ரைட்? நம்ம பாயிண்ட் போட்டோம்ல 3,4க்கும் சரி 4,3க்கும் சரி ஆரிஜின்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா ரைட்? அப்போ இது ஒரு ஃபார்மேட். இப்படிதான் இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஒர்க் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன ஒரு கொஸ்டின் எழுதினாலும் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் நம்ம A 3,2 B 4,5 இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் இதை எழுதணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன? x2 minus x1 the square root of x2 4 minus 3 1 whole square plus 5 minus 2 3 whole square. அப்ப square root of 1 square வந்து 1 plus 3 square 9. அப்ப square root of 10. ஓகேவா ரைட்? நான் இங்க டைரக்டா போட்டேன்னா, ஆனா நம்ம டைரக்டா போடக்கூடாது. ஃபார்முலால ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஃபார்முலால ரொம்ப 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 ஷார்ப்பா இருக்கும். பாயிண்ட் 4, -2 3, 1 3,1 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நான் டிஸ்டன்ஸ். ஓகேவா ரைட்? அப்போ ஃபார்முலா படி x1, y1 x2, y2. அப்போ x2 minus x1 எழுதுறப்ப எப்படி எழுதணும்? x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square y2 minus y1 whole square. அப்போ யூனிட்ஸ். சரியா? இப்ப ஈக்குவல் டு இதுல அப்ளை பண்ணோம்னா x2 3 மைனஸ் ஃபார்முலா படி மைனஸ் போட்டுடணும் 4 whole square plus y2 1 minus 1 minus ஓகேவா? ஃபார்முலா படி மைனஸ் இருக்கு. y1 ஓட வேல்யூ வந்து -2 அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆ மாறி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஃபார்முலா படி மைனஸ் எழுதிடணும். இங்க வேல்யூ -2 இருக்கு, அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 இல்லைன்னா 1 மைனஸ் ஆஃப் -2 ஒரு தனியா ஒரு ஸ்டெப்பே போடணும். பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் தனியா ஒரு ஸ்டெப் போடணும். அப்பதான் தப்பு வராது, மிஸ்டேக் வராது. ஓகேவா ரைட்? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 4 பா -1 3 minus 4 வந்து -1 -1 ஸ்கொயர் பிளஸ் 1 plus 2 3 ஸ்கொயர். அப்ப -1 ஸ்கொயர் வந்து 1 தான் வரும் பிளஸ் 3 ஸ்கொயர் 9 ரூட் ஆஃப் 10 யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸ் அப்படின்றத எழுதணும். கிறிஸ்டல் கிளியரா வேல்யூவை பக்காவா வந்து போடணும், நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப இதே மாதிரி வந்து internally coordinate of the point x, y which divides the line segment by joining the points x1, y1 and x2, y2 in the ratio m:n. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றது தெரியணும். ஒரு லைன் இருக்குப்பா, ஓகேவா? ஏபி ஒரு லைன் இருக்கு. இந்த லைனை ஒரு பாயிண்ட் பி பிரிக்குது. ஓகேவா ரைட்? பாயிண்ட் பி பிரிக்குது. நம்மளோட ரெண்டு பாயிண்ட் என்ன? x1, y1 x2, y2 நம்மளோட ரெண்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து பிரிக்கிற பாயிண்ட் வந்து x, y நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா ரைட்? இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 2 3 டைம்ஸ் இருக்கா, 3 பார்ட்ஸா பிரிச்சுட்டோம். ஏபி எப்படி இருக்கு? 2 இருக்கா, பிபி வந்து 1 டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இதோட ரேஷியோ 2:1. இட் மீன்ஸ் ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 2/1. இப்ப ஏபி வந்து 10 வச்சுக்கோ, பிபி வந்து 5 வச்சுக்கோ. அப்போ டிவைட் ஆச்சுன்னா 2/1
இதுதான் இந்த 2:1 ரேஷியோ. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் வரைகிறோம், ஒரு ஏபி 2 பாயிண்ட் போடுறோம், x1, y1, x2, y2. ஓகேவா? இதோட ரேஷியோ எப்படி இருக்கு, m:n ரேஷியோல இருக்கு. ஒரு சில இடத்துல l:m கூட போடுவாங்க, ஒரு சில இடத்துல a:b கூட போடுவாங்க. ரேஷியோ 1:2, 2:3, 3:1, அது மாதிரி ரேஷியோ, அவ்வளவுதான். ஓகேவா? ரேஷியோ. இப்போ இததான் நம்ம வந்து ஒர்க் அவுட்டே வந்து பண்றோம். இப்போ இந்த பாயிண்ட் P நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். ஃபார்முலா என்னன்னா, அந்த கோஆர்டினேட்ஸ் பெரிய கோஆர்டினேட்டா வரும். எக்ஸோட பாயிண்ட் எப்படி இருக்கும், ஒய்யோட பாயிண்ட் எப்படி இருக்கும். இந்த எக்ஸ் கமா ஒய் இருக்குல்ல, எக்ஸோட பாயிண்ட் எப்படி இருக்கும், ஒய்யோட பாயிண்ட் எப்படி இருக்கும். m x2 m x2 plus n x1 n x1 divided by m plus n. ஓகேவா? அதே மாதிரி ஒய்யோட பாயிண்ட் m y2 ஆப்போசிட்ல m y2 plus n y1 divided by m plus n. இதுதான் ஃபார்முலா. ஒரு டயக்ராம போட்டுதான் இந்த பாயிண்ட பிளாட் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவே எழுதணும். ஏன்னா நம்மளோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும், mx2 plus nx1 divided by m plus n. நம்மளோட மைண்டே இப்படிதான் ஃப்ளோல ஒர்க் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு 2 பாயிண்ட் சொல்ல. ஒரு பாயிண்ட் வந்து 2, 3, இன்னொரு பாயிண்ட் 5, 2. ரேஷியோ எப்படி இருக்கலாம், இந்த 2:1, 1:2, 3:1, 3:2, 1:3, 2:1 எடுத்துக்கலாமா? அப்போ அந்த கொஸ்டின்ல A, B, பாயிண்ட் P 2:1 இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? ஃபார்முலா படி இந்த x, y இன்டர்னல் டிவிஷன் எப்படி இருக்கும், 2 into 5 m x2 2 into 5 10 plus 1 into 2. ஓகேவா? m n into x1 1 into 2 வந்து 2 divided by 2 plus 1 3, comma 2 into 2 m y2 4 plus 1 into 3 3 divided by 2 plus 1 3. அப்போ 12/3, 7/3. 12/3 வந்து 4, இது 7/3, 2 1/3 போடலாம். ஓகேவா? ரைட். அப்போ நீ சொன்ன பாயிண்ட் இருக்குல்லப்பா, 2, 3, 5, 2, இத வந்து நான் பிளாட் பண்றேன் அப்படின்னா, டூ கமா த்ரீ தானே சொன்னோம். 2, 3 இந்த பாயிண்டா, 5, இன்னொரு பாயிண்ட் என்னப்பா சொன்னோம், 5, 3, 5, 3. இப்ப இந்த 2 பாயிண்டையும் நான் பிளாட் பண்றேன்னா, 3 பார்ட்டா பிரிச்சேன்னா இந்த பார்ட் வந்து எப்படி வரும், 4, 2 வந்து வரும். ஓகேவா? ரைட். கரெக்டா எக்ஸாக்டா பிரியும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கே நீ வந்து சொன்ன கொஸ்டினுக்கே பிளாட் பண்ணிடுவோம் பேசாம. ஓகேவா? 5, 2 சொல்லியிருக்கப்பா, 5, 2 சொல்லியிருக்க. டயக்ராமேட்டிக்கா பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவா தெரியும். நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெரியும். 2, 3, 5, 2 இது நான் ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டேன் அசம்ஷனுக்காக. ஆனா நம்மளோட கிராஃப்ல எப்படி வரும் அது, டூ கமா த்ரீ பாயிண்டா, அப்போ 2, 3 1 2 3 இந்த பாயிண்ட் கரெக்டா, 2,
3. இப்போ 5,2 1 2 3 4 5 5,2 1 2 இந்த பாயிண்ட். ஓகேவா? 5,2. இப்ப இந்த ரெண்டு பாயிண்டையும் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போ இத வந்து ஒரு பாயிண்ட் வந்து 2:1 ரேஷியோல பிரிக்குது. ஓகேவா? ரைட். அப்போ அந்த ரேஷியோ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 4,2 1/3 வந்துச்சு. 4, பாரு இந்த 1ல ஒரு பார்ட்ட 3ஆ பிரிக்கிறோம். அதுல ஒரு பார்ட் 2 1/3 எக்ஸாக்டா பிரிக்குதா? அப்ப இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு 3 பார்ட்ஸா பிரிக்கும். 2:1 ரேஷியோல பிரிக்கும். இப்படி உனக்கு வந்து தெரியணும். ஒரு கொஸ்டின் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு தெரியணும். கிராஃபிக்கலா தெரியணும். ஏன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா 11th 12thல வச்சு செய்வாங்க. இதுல 2 எக்ஸசைஸ்ல ஜஸ்ட் 12 எக்ஸசைஸ் 11thல மேத்தமேட்டிக்ஸ்ல. ஏன்னா கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ் ஓரியன்டா கூட வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. லாஜிஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கேன். லாஜிஸ்டிக் கம்பெனினா என்ன? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டெலிவர் பண்ணிட்டு வரணும். அமேசான் வச்சுக்கோயே, ரைட்? டெலிவர் பண்ணும். அப்போ ஒருத்தனுக்கு நான் வந்து பிளாட் பண்றேன். ஒருத்தனுக்கு பொருள்லாம் வந்து எடுத்துட்டு அவனுக்கு இப்போ 5 பேரை வந்து டெலிவரிக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வச்சிருக்கேன். இப்ப அந்த 5 பேரை என்ன பண்ணுவேன்? அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து மேப் பண்ணி பிளாட் பண்ணிடுவேன். முதல்ல இங்க போகணும், இங்க இருந்து இங்க போகணும், இங்க இருந்து இங்க போகணும், இங்க இருந்து இங்க போகணும். இப்படி போனனா உனக்கு கம்மி காஸ்ட் ஆகும், சீக்கிரம் கொடுத்துட்டு முடிச்சிருவேன். இப்போ பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு இருக்கு. நான் இங்க இருந்து இங்க போய் கொடுத்துட்டு, இங்க இருந்து இப்படி கொடுத்துட்டு, இங்க இருந்து இப்படி கொடுத்துட்டு, இங்க இருந்து இப்படி கொடுத்துட்டு, இங்க இருந்து இப்படி போனேன்னா எனக்கு லாங் டிஸ்டன்ஸ். ஆனா எந்த டிஸ்டன்ஸ்ல எனக்கு ஷார்டஸ்ட் கிடைக்கும்? இங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்க கம்ப்ளீட் பண்ணுவோம், இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம், இங்க போவோம், இப்படி போவோம். எப்படி போனா ஈஸி? எனக்கு இதுக்கு பேர் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இருந்து எப்படி போகணும். இப்ப பாரு, முதல்ல போனது லாங் லாங் டிஸ்டன்ஸ், இது அது அதுன்ட்டு வந்து போனோம்னா நம்மளால வந்து கரெக்டா எக்ஸாக்டா நம்மளால பண்ண முடியாது. ஆனா கரெக்டா ஒரு லாஜிஸ்டிக் போட்டோம்னா எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், எது இருக்கிறதுலே கம்மியா ஆகும், கம்மி டைம்ல கொடுக்கணும், கம்மி பெட்ரோலும் ஆகும் அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணேன்னா ஈஸியா நான் அடுத்தடுத்துன்னு கொண்டு போயிடும். இதே மாதிரி நிறைய டெலிவரி ஜாப்ஸ்ல இருந்து எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு டோபாலஜி இருக்கும். இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எல்லாம் போயிட்டுலாம் இருக்க முடியாது. இப்படி போனோம், இதை போனோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸி ஆகும். அப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வீட்ல இருந்து இங்க வரலப்பா, இதுவே வந்து எந்த டிஸ்டன்ஸ் எது எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஆகும், டிஸ்டன்ஸும் கம்மி ஆகும், அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம். இதுதான் நம்மளுக்கு ஐடியாலஜி. அப்ப இந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். பாரு, இன் விச் குவாட்ரண்ட் லைஸ் தி பாயிண்ட். எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு தான் கொஸ்டின். which divides the line segment 8, -9, 2, 3 in ratio 1:2. அப்போ முதல்ல 1:2 அந்த பாயிண்ட் வந்து எழுதிடணுமா? 1:2. அப்போ ஃபார்முலா படி என்ன பண்ணும்? mx1 1 into 2. ஓகேவா? ஃபார்முலா படி 1 into 2 2 plus 2 into 8 16 divided by 1 plus 2 3. ஓகேவா? ரைட். அடுத்து my1 1 into 3 3 plus 2 into -9 minus 18 divided by 3.
divided by 3. அப்போ இது 18/3 வருதா, இது -15/3 வருது. 18/3 -15/3. இப்ப இதோட ஆன்சர் என்ன? 6, -5. x பாசிட்டிவ், y நெகட்டிவ். அப்ப என்ன குவாட்ரண்ட்? இல்ல குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். அவ்வளவுதான். அதுக்குதான் அதெல்லாம் சொன்னது. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வெறும் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடின்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, எந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்றதுதான் கொஸ்டினா இருக்கு. அப்ப இதுல இங்க வந்து பாசிட்டிவா வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க நெகட்டிவா வரும் தெரிஞ்சிருச்சு. நம்ம டிவைட் பண்ணும் அப்படின்ட்டுலாம் வந்து அவசியம் இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப எந்த குவாட்ரண்ட்ல வருது? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருது. ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த 3 - 18 நிறைய பேர் 15 போட்டுருவாங்க. ஓகேவா? -15 வரணும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம், பிகர் நம்பரோட சைன் தான் போடும். இப்ப அதுவே -3 + 18 இருக்குன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். அப்ப பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன் பாசிட்டிவ், அப்ப +15. ஓகேவா? ரைட். குவாட்ரண்ட், எந்த குவாட்ரண்ட்? கொஸ்டின் இப்படிதான் கேக்குறாங்க, சின்ன சின்னதா ஹிண்ட் வச்சு கேக்குறாங்க. ஓகேவா? ரைட். அததான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கத்துக்கணும். நெக்ஸ்ட், இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. இப்ப அந்த ஃபார்முலா இருக்குல்ல, இன்டர்னலி ஃபார்முலா இருக்குல்ல, எக்ஸாக்டா பாதி பாதியா பிரிக்குது 1:1 ரேஷியோல. ஓகேவா? 1:1 ரேஷியோ அப்படின்னா மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. 1:1 ரேஷியோல இருக்கு. அப்ப என்னோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா x1 y1 x2 y2. அப்போ x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2. அதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட் ஆன்சர். ஓகேவா? அப்புறம் என்னென்னலாம் வந்து நம்ம மறக்க கூடாதுன்னா, coordinate geometry is a system of geometry where the position of points on the plane is described using an ordered pair of numbers. Ordered pair, x, y சொல்றாங்கல்ல, இது மாதிரி ஏதாவது போடுறாங்கன்னா அது ordered pairனு சொல்லுவாங்க. செட்ஸ் ரிலேஷன்ஸ்ல கூட இது மாதிரி இத பத்தி பேசுவாங்க. ஓகேவா? ரைட். coordinate geometry act as a bridge between algebra and geometry. அல்ஜிப்ராவையும் ஜியோமெட்ரியும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இது. ஓகேவா? ரைட். இப்போ ஒரு ஜியோமெட்ரி இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு, என்னென்ன இருக்கு, சென்டர் எங்க இருக்கு, இது மாதிரி எல்லாமே வந்து அல்ஜிப்ராவையும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியும் மிக்ஸ் பண்றது தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் கான்கிரீட். மீடியன்னா என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதோட மிட் பாயிண்ட் இருக்கு, இதை நான் ஜாயின் பண்றேன், இதோட மிட் பாயிண்ட் இருக்கு, இதை நான் ஜாயின் பண்றேன், இதோட மிட் பாயிண்ட் இருக்கு, இதை நான் ஜாயின் பண்றேன். எக்ஸாக்டா மூணுமே இதுதான் மீடியன். மூணு மீடியனும் ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் கான்கிரண்ட். ஓகே. 3 லைன்ஸ் மீட்டிங் அட் 1 பாயிண்ட், அந்த பாயிண்ட் பேர் தான் கான்கிரண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்ப மூணு மீடியனுமே ஒரே இதுல வந்து மீட் ஆகும். இதுக்கு பேரு சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் பேர் வந்து சென்ட்ராய்டு. அது வேணும்னா இது x1 y1 x2 y2 x3 y3னா இந்த சென்ட்ராய்டோட வேல்யூ வேணும்னா x1 + x2 + x3 divided by 3, y1 + y2 + y3 divided by 3. இதுதான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ trisection of the line segment means dividing 3 equal parts. So 2 points are required. இப்போ 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க, இத 3 கட் பண்ண சொல்றாங்க. trisection 1 2 3. ஓகேவா? அப்ப A B இருக்கு, ரைட்? AB இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் வேணும்னா இது எவ்வளவு வந்து இருக்கு? 1 இருக்கு, is2, இது 2 இருக்கு. இந்த பாயிண்ட் வேணும்னா 1:2 போடும். இந்த பாயிண்ட் வேணும்னா இந்த சைடு 2 இருக்கு, is1 போடும், 2:1 போடும். அப்போ 2 பாயிண்ட் வந்து ரிக்வயர் ஆகும். இல்லைன்னா இந்த பாயிண்ட் நீ கண்டுபிடிச்சிட்டியா,
இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் போட்டோம்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும், தேர்ட் பாயிண்ட் கிடைக்கும். எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட்? எப்படி வேணா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாதிரி இப்போ 4 பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா, 4 பாயிண்ட்ஸ் கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு லைன் இருக்கு, 4 பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த லைனுக்கும் ஒரு லைனுக்கு இந்த லைனுக்கும் மிட் பாயிண்ட் போடணும். x1 பிளஸ் x2 டிவைட் பை 2 y1 பிளஸ் y2 டிவைட் பை 2 இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் போட்டோம்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் போட்டோம்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 4 செக்ஷன்ஸ் கிடைக்கும், 4 செக்ஷன் கிடைக்கும். இது மாதிரிலாம் தான் உனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ட்ரை செக்ஷன்ஸ், இது மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு லைன் இருக்கு, அதை 3 பார்ட்ஸா பிரிக்கணும். என்ன பண்ணணும்? 3 பார்ட்ஸா பிரிக்கணும்னா எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ற லைனை 3 பார்ட்ஸா பிரிக்கணும்னா எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அது வந்து 1:2 ரேஷியோல போட்டோம்னா இந்த பாயிண்ட் P கிடைக்கும். அதுவே 2:1 ரேஷியோல போட்டோம்னா Q பாயிண்ட் கிடைக்கும், ட்ரை செக்ஷன். இதுவே 4 செக்ஷன் போடணும்னா, ஏபிஏ 4 செக்ஷன் போடணும்னா PQR. அப்ப ஏபிக்கு மிட் பாயிண்ட் போட்டோம்னா Q கிடைக்கும், ஏக்யூக்கு மிட் பாயிண்ட் போட்டோம்னா P கிடைக்கும், QBக்கு மிட் பாயிண்ட் போட்டோம்னா R கிடைக்கும். இதுலயும் வந்து ஒரு பாயிண்ட் 1:2 வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் பிக்கும் வந்து மிட் பாயிண்ட் போட்டோம்னா எனக்கு தேர்ட் பாயிண்ட் கிடைச்சிடும். ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல ஈஸி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட வேண்டியது தானே, அது ஈஸி. அதனால மிட் பாயிண்ட் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் ஃபார்ம்லா இன்டர்னலி அப்ளை பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் போட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ find the coordinates of the point A where AB is the diameter of the circle. Diameter of the circle. Center கொடுத்துட்டாங்க 2, -3 and B பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. A கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? சென்டர் மிட் பாயிண்ட் 2, -3 = x1 x plus x2 1 divided by 2, y1 y plus y2 4 divided by 2. ஓகேவா? மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு என்ன? x, y ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஓகேவா? இதுல நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? சென்டர் கொடுத்திருக்காங்க, மிட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு சைட் கொடுத்திருக்காங்க, இன்னொரு சைட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அப்படியே அந்த ஈக்குவேஷன்ல நான் அப்ளை பண்ணிருக்கேன் இதுல. அப்போ 2 ஈக்குவல் டு என்ன? x plus 1/2 -3 ஈக்குவல் டு y plus 4/2. அப்போ x plus 1/2 ஈக்குவல் டு என்ன? சென்டர்ல இந்த பாயிண்ட் x. இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா x plus 1 ஈக்குவல் டு 4 மாறிடுமா? இந்த 1 இந்த சைட் போச்சுன்னா x ஈக்குவல் டு 4 - 1 3. ஓகேவா? 4 - 1 3. இப்ப இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் y plus 4 ஈக்குவல் டு என்ன? y plus 4/2 இந்த பாயிண்ட் ஈக்குவல் டு -3. அப்ப இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா y plus 4 ஈக்குவல் டு -6. y ஈக்குவல் டு -6 - 4 -10. ஓகேவா? -10. அப்போ ஒரு வேல்யூவை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வேல்யூ யூட்டிலைஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா? ரைட்? அப்போ ஐடியாலஜியை கரெக்டா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து ரெண்டு என்ன போட்டுடணும்? பக்கத்துல ஸ்டெப்பா போட்டுடணும். அப்ப x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு கிடைக்குமா? பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம போட்டுடணும். ஓகேவா? ரைட்? ஸ்டெப் புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட்
இந்த டயக்ராம் போடுறோமா, இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்றோமா, இதுக்கு ஒரு half மார்க், அப்புறம் இதுக்கு ஒரு half மார்க். இப்போ 1 மார்க் கொஸ்டின்னா அந்த 1 மார்க் கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இது பாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பி வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. m ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னப்பா? ஸ்கொயர், அதுக்கு ஓவரால ஸ்கொயர் ரூட். ஓகேவா? 13, m. கரெக்டா? அப்போ இது வந்து 10 யூனிட் சொல்லிட்டாங்க. போடணும், இது மறக்காம டயக்ராம் போடணும். இவங்க போர்ட்லயே இப்படி போட்டிருக்காங்க, அதுக்காக நம்ம அப்படி போடக்கூடாது, டயக்ராம் போடணும். அப்பதான் 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 13 minus 5. 13 minus 5 அவ்வளவுதான் 8 ஸ்கொயர் பிளஸ் m minus of minus 3 plus 3 ஆ மாறிடும். m plus 3 whole square. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ண என்ன பண்ணும்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடணும். கரெக்டா? அப்போ 10 ஸ்கொயர் என்ன ஆயிடும்? 100 ஈக்குவல் டு 64 பிளஸ் m பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இந்த 64 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 64 மாறிடும். இப்போ m பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. சூப்பர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா m பிளஸ் 3 ஆயிடுமா? இது பிளஸ் ஆர் மைனஸ் 6 மாறிடும். ஓகேவா? பிளஸ் ஆர் மைனஸ் 6. அப்போ m பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 ஒன்னு, m பிளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 6 ஒன்னு. அப்போ 3 இந்த சைட் போச்சுன்னா m ஈக்குவல் டு 6 பிளஸ் 3 9. 3 இந்த சைட் போச்சுன்னா சாரி 6 மைனஸ் 3 வந்துடும்ல, இங்க பிளஸ் 3 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 3, 6 மைனஸ் 3 3 வரும். இங்க மைனஸ் 3, m ஈக்குவல் டு மைனஸ் 6 மைனஸ் 3. மைனஸ் 6 மைனஸ் 3 எவ்வளோ? மைனஸ் 3. இல்ல, ரெண்டுமே சேம் சைன். மைனஸ் 6 மைனஸ் 3 இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்ல, இது அடிஷன். ரெண்டுமே சேம் சைனா இருக்குன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு அந்த சைனை போடு. இந்த மாதிரிலாம் உனக்கு தெரியாமலே நீ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க. ஓகேவா? ரைட். அப்போ இப்போ பிளஸ் 3 பிளஸ் 6 இருக்குன்னா ஆட் பண்ணி 9 போடுறல்லப்பா. மைனஸ் 3 மைனஸ் 6நாலும் ரெண்டுமே சேம் சைனா இருக்குன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு என்ன சைன் இருக்கோ அது போடு. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃப்ரெண்டு உனக்கு வந்து 10 ருபீஸ் கொடுக்கணும், இன்னொரு ஃப்ரெண்டு 5 ருபீஸ் கொடுக்கணும். மொத்தம் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? உன்னோட வந்து கெயின் வந்து உன் கையில இருக்க வேண்டிய அமௌண்ட் 15. இப்ப இதுவே இது பாசிட்டிவா கெயின். இப்ப நீ வந்து ஒருத்தங்களுக்கு 5 ருபீஸ் கொடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு 10 ருபீஸ் கொடுக்கணும். அப்ப மொத்தமா நீ எவ்வளவு வந்து கடன் இருக்கு? மைனஸ் 15 கடன்ல இருக்கு. ஓகேவா? ரைட். இல்ல, நான் ஒருத்தங்களுக்கு மைனஸ் 5 வந்து ஒருத்தங்களுக்கு 5 கொடுக்கணும், இன்னொருத்தங்களுக்கு 10 கொடுக்கணும், ஆனா எனக்கு மொத்தமாவே 5 ருபீஸ் தான் கடன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? இந்த மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷனையும் அரித்தமெட்டிக் ஆபரேஷன் அடிஷன் சப்ராக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம எப்படி எப்படிலாம் தப்பு பண்றோம்னா, இப்ப மைனஸ் 5 மைனஸ் 10 இருக்குன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் போட்டுட்டு 5 மைனஸ் 10 வந்து 5 போடும். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் போட்டுருவாங்க, 5 பிளஸ் 10 வந்து 15 போட்டுருவாங்க. ஆனா எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன? மைனஸ் 15. ரெண்டுமே சேம் சைனா இருக்குன்னா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டு என்ன சைன் இருக்கோ அதை போடணும். இப்ப இதுவே வேற வேற சைன் இருக்கு. மைனஸ் 5 பிளஸ் 10, பிளஸ் 5 மைனஸ் 10, இந்த மாதிரி இருக்கு. அப்போ வேற வேற சைன் இருக்குன்னா பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணும். பிகர் நம்பரோட சைன் பாசிட்டிவ். இங்கே வந்து பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணும். பிகர் நம்பரோட சைன் நெகட்டிவ். ஓகேவா? ரைட். சரியா? சேம் ரூல் தான்.
இப்போ ஒருத்தங்க உனக்கு 10 rupees கொடுக்கணும், நீ ஒருத்தங்களுக்கு 5 rupees கொடுக்கணும். அப்போ 10 வாங்கி 5 கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நம்ம கிட்ட 5 rupees இருக்கும். ஓகே, ஒருத்தங்க நம்மளுக்கு 5 rupees கொடுக்கணும், நம்ம ஒருத்தங்களுக்கு 10 rupees கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 5 வாங்கி 5 கொடுத்துட்டோம்னா இன்னும் 5 rupees நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேவா? நெகட்டிவ். அப்ப இந்த மிஸ்டேக் வந்து ஜென்ரலாவே நிறைய பேர் பண்ணுவாங்கப்பா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எக்கச்சக்க பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக். ஓகேவா? கிட்டத்தட்ட மோர் தென் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மிஸ்டேக் பண்றாங்கன்னே தெரியாது. ஓகேவா? அதனாலே ஒரு 10 to 15 மார்க்ஸ் கூட லூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா தான் போடுறோம் அப்படின்னு நினைப்போம், ஆன்சர் தப்பா வரும். அப்போ நம்மளுக்கு 2 ஆன்சர் வருது, ஒன்னு +3 வருது, இன்னொன்னு வந்து -9 வருது. அப்போ எம்மோட வேல்யூ எப்படி இருக்கலாம்? 13,3 இருக்கலாம், 13,3 இருக்கலாம், இல்லைன்னா 13,-9 இருக்கலாம். இதுக்கு மீனிங் என்னன்னா 5,-3 இருக்குல்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், 5,-3, -1, -2, -3 இந்த பாயிண்ட் இருக்குல்ல, 5,-3 இந்த பாயிண்ட் வந்து 13,3, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 13,3, 1, 2, 3. ஓகேவா? 13,3, இன்னொன்னு 13,-9. ஓகேவா? 13,-9. அப்ப அதே 13, -9, -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9. 13,-9. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் 10 யூனிட்ஸ் தான் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸும் 10 யூனிட்ஸ் தான் இருக்கும். 2 பாயிண்ட் வரலாம், 2 டிஸ்டன்ஸுமே 10 யூனிட்ஸ் தான் இருக்கலாம். ஓகேவா? ரைட், அதுதான் இது ஸ்பெசிஃபை பண்ணுது. 2 பாயிண்ட் சொல்றது என்னப்பா? ஆனா அனுப்பிச்சு விட சொல்லு, சென்ட் பண்ணி விட சொல்லு. ஏன்னா நான் 12:30க்கு நாங்க கிளாஸ் எடுக்க போயிடணும். சொல்லிட்டியாப்பா? ஓகே, இப்ப ஏன் இந்த கொஸ்டினுக்கு இப்படி வந்துச்சுன்றது வந்து ஓகேவா ஆயிடுச்சா? 2 பாயிண்ட் வரும் நம்மளுக்கு, ஒரு பாயிண்ட் இல்ல. ஓகேவா? இப்போ இதே மாதிரி பாருப்பா, find the value of a for which point p is the midpoint of line segment -5,4, -1,0. pன்ற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டா இருக்கு. எந்த லைன் செக்மெண்ட்டுக்கு? -5,4க்கும் -1,0. மிட் பாயிண்ட்னா என்ன? ஃபார்முலா என்ன? x1 plus x2 divided by 2 plus y1 plus y2 divided by 2. இதான் மிட் பாயிண்டா? அப்போ இதை தான் நம்ம வந்து இங்க அப்ளை பண்ண போறோம்.
ஓகேவா? இதை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ -5 plus -1 divided by 2. 4 plus 0. 4 plus 0 divided by 2. இது வந்து 2 வந்துருச்சா? இந்த வேல்யூ தான் அவங்க கேக்குறாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வேல்யூ வந்து a/3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -5 -1 என்ன? இல்ல, ரெண்டுமே சேம் சைனா இருக்குன்னா ஆட் பண்ணணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். என்ன -6 divided by 2 equal to a/3. ஓகேவா? அப்போ 2 1s are 2 3s are. இந்த 3 இந்த சைடு போச்சுன்னா a equal to -3 into 3 -9. ஓகேவா? அப்ப a ஓட வேல்யூ -9. அவங்க என்ன கேக்குறாங்க? a ஓட வேல்யூ கேக்குறாங்க, மிட் பாயிண்ட் இல்ல. மிட் பாயிண்ட் ஃபார்முலா படி -1 -5 -1 divided by 2 equal to எக்ஸாக்டா a/3. மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர், கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ இதே மாதிரி தான் இந்த क्वेश्चन. இப்போ a b c சொல்லிட்டாங்க. are the vertices of triangle. Find the length of median AD. மீடியன்னா என்ன? a ல இருந்து ஆப்போசிட் சைடுல இருக்க மிட் பாயிண்ட்க்கு போறது. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? BC யோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 1 - 3 divided by 2. அப்ப -2/2 வருமா? 5 - 1 4/2. அப்ப -1, 2 வரும். இந்த -1, 2க்கும் 5, 1க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்னோட क्वेश्चन. ஓகேவா? ரைட். 5, 1க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் AD equal to x2 5 minus of -1. அப்ப minus of minus +1 மாறிடும். plus 1 1 minus 2 whole square. அப்போ 5 plus 1 6 squared plus 1 minus 2 -1 square. Smaller number, bigger number. அப்ப bigger number smaller number subtract பண்ணிட்டு bigger number ஓட சைன் என்னவோ அது. அப்ப square root of 6 squared 36 plus -1 squared 1. Square root of 37 units. அந்த யூனிட்ஸ மறக்காம போடணும். ஓகேவா? கண்டிப்பா அந்த யூனிட்ஸ் போடலன்னா மார்க் கட் பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி find the point on x-axis. on x-axis ஒரு பாயிண்ட். ஓகேவா? 2, equidistance from 2, -2 and -4, 2. சூப்பர். அப்ப பாயிண்ட் வந்து x-axisல y equal to 0. ஓகேவா? y equal to 0, x equal to x. ஓகேவா? ரைட். 2, -2 ஈக்விடிஸ்டன்ஸா இருக்கணும்னு சொல்றாங்க. 2, 1 2, -2 2, -2 -4, 2 -1 -2 -3 -4 -4, 2 1 2. இப்ப ஒரு பாயிண்ட் x நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும். ஓகேவா? இது a, இது b. ஓகேவா? அப்ப 2, -2க்கும் -4, 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கணும். It means that AP equal to BP. ஓகேவா? ஈக்விடிஸ்டன்ஸ். ரெண்டுமே ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே எக்ஸுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எங்க வரும்? அதான் கொஸ்டின். சரியா? ரைட். அப்ப ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர். ஏன் ஸ்கொயரிங்னா அந்த அப்பதான் ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகும். இப்போ ஃபார்முலா படி என்ன? x2 - x1. இதை எப்படி போட்டணும்? 2, -2 x, 0. ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் -4, 2 இது மாதிரி போட்டுக்கணும். அப்பதான் உன்னால வந்து ஈஸியா போட முடியும்.
x2 minus x1 x minus 2 whole square. ஓகேவா? 0 minus of minus plus ஆயிடும். 0 plus 2 whole square. அடுத்து இது ரெண்டுத்துக்கும் x minus of minus plus x plus 4 whole square. அப்புறம் 0 minus 2 whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a square plus b square minus 2ab plus 4. ஓகேவா? இது 2 square 4. இதே மாதிரி a square plus b square plus 2ab plus 4. இப்போ கேன்சல் பண்ணனா கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணா கேன்சல் பண்ணலாம். இல்லனா ஒரு x square கேன்சல் ஆயிடும். இங்கேயும் +1 இருக்கு, இங்கேயும் +1 இருக்குன்னா ரெண்ட கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? -4x + 4 இருக்கு, இங்க 8x + 16 இருக்கு. இந்த -4x இந்த சைடு கொண்டு வருவோமா? +4x மாறிடும். அப்போ 8x + 4x மாறிடும். இந்த +16 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா -16 மாறிடும். 4 - 16 மாறிடும். அப்ப 12x = -12. எவ்வாறு? பிகர் நம்பர்லயும் ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணா 12 மைனஸ். x = -12/12 -1. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அவங்க நிறைய பேர் தப்பு போடுறதுனால இதையே வந்து +1 போட்டுருவாங்க. ஓகேவா? +ஆ போட்டுருவாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆல்ரைட். அப்ப அந்த பேசிக் ஐடியாவான 4 - 16 பிகர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். பிகர் நம்பரோட சைன் என்ன போடணுமோ அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் இதுக்கான ஒர்க்கை வந்து பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெளிவா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சரியா? அதை தான் நம்ம பண்ணணும். ஓகே, சரி, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சண்டேஸ்லாம், சாட்டர்டே சண்டேஸ்லாம் உனக்கு வந்து லீவ் அப்படின்னா யோசிக்காம வந்துடணும். ஓகேவா? ரைட். யோசிக்காம காலையே ஃபோன் பண்ணிட்டு ஏஞ்சிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடணும். நம்மளோட டார்கெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃபோன் பண்ணிட்டு அண்ணா நான் ஏஞ்சிட்டேன், நான் வரேன் அப்படின்ட்டு வந்துடணும். சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துட்டா கூட பரவாயில்ல. ஓகேவா? ரைட். ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது இருக்குன்னா அண்ணா சொல்றேன். ஓகே, இது மாதிரி இருக்குமா, என்னால இப்ப இருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்றேன். இல்லைனாலும் நான் இங்க இருந்து கிளாஸுக்கு போறேன்னா கூட நீங்க உட்காந்துட்டு ஒர்க் பண்ணலாம். உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே.